வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம DIZO Wireless Dash அப்படிங்கிற ஒரு நெக் பேண்டோட அன்பாக்சிங் தான் நாம பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அதோட பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இப்போ இந்த DIZO Wireless Dash உடைய நெக் பேண்ட்ல தான் நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. வாய்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுதா இல்லை கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 3500 அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்பி போட்டிருக்காங்க. பட் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 1300க்கு ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 hours playback அப்படின்னு போகிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு 10 minutes சார்ஜ் போட்டிங்கனாக்கா ஒரு 10 hours மியூசிக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா ஒரு தடவை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளாக்காக மாறிடும். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதில் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாம் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். DIZO Wireless Dash இதோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்தது. ஸோ இந்த டப்பாவை நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் ஒன்று வந்தது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா DIZO Wireless Dash அப்படின்னு இருக்குது. இது மேலே எந்த விதமான ரேப்பரும் இல்லை, பட் உள்ளே பார்த்தா ஏதோ ஆடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயும் இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கு. அதுவும் ஒரு ஓவல் ஷேப்பில் ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த சீலை கட் பண்ணி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வழக்கமாக நான் வாங்கக்கூடிய DIZO Wireless எல்லாத்துலேயுமே மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் ஒன்று இருக்கும். இந்த தடவை அது இல்லை. உண்மையிலேயே அது இல்லையா? இல்லை, இல்லாமல் இருந்தால் நல்ல விஷயந்தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா பில்லு ஒன்று போட்டுருக்காங்க. ஸோ அந்த பில்லு பார்த்தீங்கன்னா 1300க்கு உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு இதை சீலை கட் பண்ணிவிடுவோம். சீலை கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, சீல் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சீலை கட் பண்ணியாச்சு. boom ba. So open the box. So பாக்ஸில் முன்னாடிலாம் டப்பாவாக போட்டிருப்பாங்க. இப்போ ஏதோ சிம்பிளாக போட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், ஒரு டைப் சிக்கான ஒரு சார்ஜர் கேபிள் ஒன்று, ஒன்லி கேபிள். ஸோ எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸு. ஸோ பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த DIZO Wireless Dash. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். பாக்ஸில் மேலே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் போட்டுருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11.2 mm டைனமிக் டிரைவர்னு போட்டுருக்காங்க. அண்ட் 30 hour டோட்டல் பிளேபேக்ஸ், 10 minute சார்ஜ் ஈக்குவல் டு 10 hour மியூசிக், அண்ட் மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி கேம் மோடு, ஒர்க்ஸ் வித் ரியல்மி லிங்க். ஸோ டாப்பில் எதுவும் இல்லை அண்ட் பாட்டம்லேயும் எதுவும் இல்லை. இன்னொரு சைடு அந்த DIZO realme Techlife போடுறாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 3500 போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் IPX4 அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட், பிளாக் கலர், அதாவது கிளாசிக் பிளாக் அப்படின்னு போடுறாங்க. இதை தவிர மேலும் 2 கலர் இருக்குது, க்ரீன் ஒன்று, ப்ளூ ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் 2022. இது வந்து மே 2022 ஆகுது. ஸோ ஆரிஜின் சைனான்னு போடுறாங்க. இது உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸு அண்ட் யூசர் மேனுவல் அண்ட் ஆல்சோ சார்ஜிங் கேபிள். ஸோ இது மூணுத்தையும் ஓரம் கட்டிட்டு ஸோ இப்போதைக்கு நம்ம இதை என்னன்னு பார்த்துருவோம். மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இது நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஸோ நல்லா கிரிப்பாகவே கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 37.7 grams அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. வாவ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 30 hours playback அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 3 பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சென்டர் பட்டன், ப்ளே, பாஸு. ஸோ இதில் மேலே கீழே கொடுத்துருக்காங்க. மேலே ப்ளஸ் பட்டன், கீழே மைனஸ் பட்டன், வால்யூம் ப்ளஸ், வால்யூம் மைனஸ். ஸோ அதிலே வந்து பேக் சைடு அந்த டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா பிளைனாக இருக்குது. அதில் வந்து DIZO அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த மேக்னெட்டை ஓப்பன் பண்ணிடும். ஸோ இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் ஒன்று இருக்குது. அந்த ரேப்பரையும் ரிமூவ் பண்ணுங்க.
இந்த ரேப்பர் இருக்கும்போதே நல்லா செம கிரிப்பாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நான் ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன். ஸோ கனெக்ஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ப்ளூடூத் ஆல்ரெடி வேறு ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணுறேன். இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஸோ இதில் க்ரீன் கலர் லைட்டு பிளிங்க் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா DIZO Wireless Dash. ஸோ ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் ஆகுது. ஸோ கனெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 30 செகண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் கனெக்ஷன் கிடச்சிடுச்சு. டிவைஸ் கனெக்டட் அப்படின்னு வந்துடுச்சு. டன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ரியல்மி லிங்க் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா DIZO Wireless Dash அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணோம்னா அக்ரின்னு கேட்குது. ஸோ அக்ரி கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 90% பேட்டரி காமிக்குது. அதில் ஏதோ எல்லுன்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த DIZO Wireless Dash உடைய ஷார்ட் ரிவ்யூ ஒன்று பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடித்ததெல்லாம் சொல்லிடுறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, அந்த பில்டு குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த நெக் பேண்டில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் ரொம்பவே ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரியல்மி வயர்லெஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு கண்ணால் பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கையில் பிடிச்சிங்கனாக்கா இதோடைய பிளாஸ்டிக் ஃபீல் நல்லாவே தெரியுது. பட் இது வந்து அந்த பிளாஸ்டிக் மேலே ஏதோ ஒரு பவுடர் போட்ட மாதிரி ஒரு ஷைனிங்காக ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ குவாலிட்டி ஓரளவு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், இதில் இருக்கக்கூடிய அந்த 3 பட்டன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ கிளிக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருந்த அந்த ரியல்மி வயர்லெஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிளிக் பண்ணும்போது சரி, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் இது நல்லாவே பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதில் எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு R அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு L அப்படிங்கிறதையும் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டியில் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சல் எந்த அளவுக்கு பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ அது இன்னும் நான் செக் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம வேறு ஏதாவது ரைடிங்கில் இல்லை க்ரௌடான ஏரியாவில் செக் பண்ண தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரிவ்யூவில் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், இதில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்செட், அந்த ஏர்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற அந்த DIZO வயர்லெஸோட கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம். இன் பர்டிகுலராக பேஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த ரியல்மி வயர்லெஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த ரியல்மி வயர்லெஸ் அண்ட் DIZO வயர்லெஸ் ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த DIZO வயர்லெஸ் டேஷில் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சவுண்டு குவாலிட்டியுமே ரொம்பவே ஷார்ப்பாக, நல்லா கிளியராக, கிறிஸ்பாக, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் மோரார்லெஸ் இந்த DIZO வயர்லெஸ், ரியல்மி வயர்லெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த DIZO வயர்லெஸ் டேஷ் எல்லாமே வந்து மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் சைஸ் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் கொடுக்குது. பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற அந்த DIZO வயர்லெஸ் டேஷு ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பட் வெயிட் வந்து எனக்கு இன்னும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஒரு ஹெவியான ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த DIZO வயர்லெஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த DIZO வயர்லெஸ் டேஷ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் தெரியுது. அண்டு வெயிட் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது காரணம் அதில் இருக்கக்கூடிய பேட்டரி சைஸாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதுலாம் வந்து 10 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் வந்து உங்களுக்கு மியூசிக் பிளேபேக் இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த DIZO வயர்லெஸ் டேஷ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கனாக்கா 10 ஹவருக்கு உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேபேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 17 ஹவர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது டபுள் ஆகுது, அப்படியே 30 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ அதுவுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் 10 டேஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் மற்றதை சொல்கிறேன். ஸோ இந்த நெக் பேண்ட்லேருந்து இந்த ஒயர் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதையும் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. அண்டு உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு 1300க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இதே ப்ரைஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது.
ஸோ DIZO அப்படிங்கிறது ரியல்மியோட சப் பிராண்டு. ஸோ அப்போ ரியல்மியோட சப் பிராண்டு அப்படின்னும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக ரியல்மிலையும் இதே மாதிரி ஒரு 30 hours playbackல டெஃபினட்டாக ஒன்று புதுசாக லான்ச் பண்ணுவாங்க. அதுவும் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் விற்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எது எப்படியோ அரௌண்ட் ஒரு 1500 ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போதைக்கு இந்த DIZO Wireless Dash ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டான ஃபீலிங் இருக்கக்கூடியது ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வயர்லெஸ் டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அரௌண்ட் ஒரு 1500ல. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.